வெஜிடேரியன் சாப்பாடுனாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சாம்பார் தான். சாம்பார்ல நிறைய ரகம் இருக்கு. அதுல 3 சாம்பாரை நம்ம ஒரு சீரியலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் சாம்பார். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுலயும் இட்லி தோசைக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனால இத டிஃபன் சாம்பார் கூட சொல்லுவாங்க. ரெடிமிக்ஸ் மாதிரி ஈஸியா செய்யக்கூடிய இந்த சாம்பாரை கத்துக்கிட்டா ரெடிமிக்ஸுக்கெல்லாம் டாடா பாய் பாய் சொல்லிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு 2 கேள்வி மட்டும் கேட்டுறேன். முதல் கேள்வி ரொம்ப ஈஸியானது தான். மிளகாய்க்கு மிளகாய்னு ஏன் பேர் வந்தது? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போயிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான பதில நான் இந்த வீடியோக்கு நடுவில் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. இப்ப 2வது கேள்விக்கு வருவோம். இந்த கேள்விய அந்த உணவு உங்களை பார்த்து கேக்குது. ஓகேவா? நான் பலருக்கு பிடித்த உணவு. பலருக்கு பிடிக்கும் என்பதாலேயே என்னை சிலர் பிடிக்கும் என்பார்கள். சிலர் கௌரவத்துக்காக என்னை பிடிக்கும் என்பார்கள். நான் ஒரு கௌரவ விருந்து. உலகம் முழுவதும் பெரும்பாலான நாடுகளுக்கு என்னை தெரியும். நான் யார்? இதுக்கான பதில கமெண்ட்ல போயிட்டு பதில் போடுங்க. நான் இதுக்கான பதில அடுத்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு சொல்றேன். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைரிசி ஃபுட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் பிரபு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வைத்து அதுல 1 மணி நேரம் ஊற வைத்த 1 கப்பு துவரம்பருப்பு, 7 கப்பு தண்ணி, கைரிசி, மஞ்சத்தூள் சிறிது, காட்டு நெல்லிக்காய் சைஸ்ல பாதி சைஸ் புளி, பூண்டு 1 கூடு, கைரிசி பெருங்காயத்தூள் சிறிது, பெரிதாய் நறுக்கிய வெங்காயம் 1, பெரிதாய் நறுக்கிய தக்காளி 1, 4 கீரிய பச்சை மிளகாய், 1/4 கிலோ கத்திரிக்காய், கைரிசி சாம்பார் பொடி 3 டீஸ்பூன், இது எல்லாம் போட்டு கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி 6 விசில் விடணும். இந்த கைரிசி சாம்பார் பொடியை நாங்க எங்க வீட்டிலேயே தயாரிக்கிறோம். சிறப்பான காஞ்ச மிளகாய், நாட்டு தனியா, கேரளால இருந்து வர வைக்கப்பட்ட மிளகு, சீரகம், வெந்தயம், கொப்பரை தேங்காய், கடலைப்பருப்பு, இது எல்லாமே போட்டு தயாரிக்கிறோம். ஆர்டிபிஷியல் கலர், ஃபிளேவர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அரோமா இது எதுவுமே இல்லாம நேச்சுரலா நாங்க தயாரிக்கிறோம். இந்த சாம்பார் பொடியோட ரசப்பொடியும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். லிமிடெட் பீரியடா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் கமெண்ட் கொடுத்தீங்களா? முதல் கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்றேன். ஓகே. இந்திய உணவுல மிக அத்தியாவசியமான உணவா இருக்கக்கூடிய இந்த மிளகாய் பிறப்பிடம் இந்தியாவே கிடையாது. 16வது நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் கோவா வழியாக சில பயிர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து பயிரிட்டு உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தினாங்க. அதுல ஒரு பயிர் தான் இந்த பெரிப்பெரி. இந்த பெரிப்பெரியோட காரம் மிளகுக்கு நிகராக இருக்கிறனால இத தென்னிந்தியர்கள் பெரும்பாலானவர் பயன்படுத்தினாங்க. மிளகுக்கு பதிலா இது பயன்படுத்தினால மிளகு ஆய், மிளகாய் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. ஆறு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிடம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிடம் கழித்து ஆவி இறங்குனதும் திறந்து பார்த்துட்டு மூடி ஓர வைக்கணும். ஒரு கடாயில சிறிது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அடுத்து பொடிசா நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் பருப்புல ஊற்றி உப்பு போட்டு 2 நிமிடம் கொதிக்க விடணும். 2 நிமிடம் கழித்து கொத்தமல்லியை போட்டு இறக்குனா அருமையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி.
நான் இத தோசைக்கு சாப்பிட போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சுவை மற்றும் ஆரோக்கியமான உணவு எங்கள் நோக்கம். நன்றி, வணக்கம்.